ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் டே நைட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹாஃப் டேக் மேலே இருக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 2:30 மணி ஆகுது. கண்டிப்பாக ஒரு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் முடிக்க முடியும். ஸோ இங்கே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாருக்கு அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கும். மீதி எல்லாருமே படிச்சிருங்க. ஸோ சராசரியாக கம்ப்யூட்டரில் 70க்கு 40 எடுத்தால் 100க்கு 70. ஸோ 70க்கு மேலே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இதிலெல்லாம் போய் ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்காதீங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. 15 1 மார்க்குமே வந்துடும். ஏதோ ஒன்று மேபி ட்விஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா 70க்கு 60 எடுத்துடலாம். ஸோ அப்போ 100க்கு நம்ம 90 அதிகமாகவே வந்துடும். கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நான் கடைசியில் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 கொஷின் கொடுத்து இது மட்டும் படிங்கலாம் சொல்லிட முடியாது. திடீர்னு வராமல் போச்சுன்னா நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க. ஸோ அதனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 1ல் பேராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப் இதுக்கு மட்டும்தான் கோடிங் வரும். அது எல்லாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பியூர் இம்பியூர்லாம் கதை தான். இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸி. இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்க. சாப்டர் 2ல் ஃபெசிலிட்டி டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் கதை தான். லிஸ்ட் அண்ட் பெயர் ஈஸி. சாப்டர் 3ல் LEGB ரொம்ப ஈஸி. 5 கேட்டகரிஸ் ஆஃப் மாடல் 5 பாயிண்ட்டு. சாப்டர் 4ல் கேட்டகரிஸ் ஆஃப் அல்காரிதம் ஈஸி 5 பாயிண்ட்டு. லீனியர் சர்ச் ஈஸி. பபுள் சார்ட்டு அந்த டயக்ராம் போட்டு கதை எழுத வேண்டியதான். டைனமிக் ப்ரோக்ராம் வரும் இந்த வருஷம். டைனமிக் ப்ரோக்ராம் 5வது கேள்வி வரும். சாப்டர் 5 இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் படிச்சுக்க. ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராம் முடிஞ்சால் பார்த்துக்க. நான் இங்கே சொல்லலை, முடிஞ்சால் நல்லா படிக்கிறோம் பார்த்துக்க. டோக்கன்ஸ் படிச்சிரு, எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6 ஃபார் லூப்பு இஃப் எல்ஸ் எல்இஃப் இதுக்கு சின்ன ப்ரோக்ராம் வரும். உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஏதாவது வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஆல்ட்ரா கிடைக்குதான்னு பாரு. சின்ன ப்ரோக்ராம் எழுதுனா போதும். சின்டாக்ஸு, ப்ரோக்ராமு, டெஃபினிஷனு, சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சாப்டர் 7ல் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ஏன் நான் மார்க் பண்ணல அப்படின்னா, நல்லா படிக்க முடியாத குழந்தைங்க பார்த்துருங்க. பில்டின் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன் அது எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவோம். ஸோ ஹெட்டிங்காவது பார்த்து ஏதாவது கதை எழுதுங்க. நல்லா படிக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சின்டாக்ஸாவது எழுதுங்க. இது ஈஸி தானே. இதுக்கு இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் சொல்லணும். இது ஈஸி. போன வருஷம் கூட ஒரு கம்பல்சரி கேட்டாங்க இதுலேருந்து. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக படிக்கணும் இந்த தடவை. 5வது கேள்வி. சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்க, படிச்சிரு. சாப்டர் 9ல் செட் ஆப்ரேஷன் மட்டும் எவனுமே விட்டுறாத. இந்த 3 கொஸ்டினுமே நல்லா படிக்கிற குழந்தைங்க பார்த்துக்கோங்க. அந்த முடியாத பசங்க இது பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்சர்ட் அண்ட் எலிமெண்ட் லிஸ்ட், நெஸ்டட் டியூபிள் வித் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஈஸி. டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் கதை, அந்த டயக்ராம் போட்டு கதை எழுத வேண்டியதான். ரிலேஷன்ஷிப் மேப்பிங் வந்து கதை, டயக்ராம் போட்டு கதை எழுத வேண்டியதான். டிபிஎம்எஸ் RDBMS கண்டிப்பாக வரும். வித்தியாசம் நீங்கள் படித்து தான் ஆகணும். கேட்டகரிஸ் ஆஃப் RDBMS ஒரு வேளை மறந்து போச்சுன்னா இதே நீங்கள் எழுதி விடலாம். சாப்டர் 10 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வித் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் எழுதணும், டெஃபினிஷன் எழுதணும், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், சின்டாக்ஸ் எழுதணும். சாப்டர் 12 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் SQL காம்பனன்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து தியரி. ஹெட்டிங் போட்டு கதை எழுத வேண்டியதான். 4th கொஸ்டின் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் குரூப் பை கிளாஸ், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் 2வது சப்டிவிஷன், ஸோ ஆர்டர் பை கிளாஸ். இது நீங்கள் படிக்க மாட்டீங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 13ல் எக்ஸல் CSV ஃபைல் எல்லாருமே படிச்சதாகணும். டிஃப்ரெண்ட் மோடு அது ஈஸி தான். சாப்டர் 14ல் 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் போன வருஷம் கேட்டாங்க, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. கமெண்ட் ஈஸி தான். அண்ட் பர்பஸ் ஆஃப் சிஸ் OS கெட் அப் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க படிச்சுதாகணும். சாப்டர் 15 SQLite ஸ்டெப்ஸு அது ஒன்று தான் சொல்லியிருக்கேன். சாப்டர் 16ல் டைப்ஸ் ஆஃப் பைப்ளாட்ஸ் பட்டன்ஸ் போன வருஷம் கேட்டாங்க. பைப்ளாட்ஸ் வந்து சும்மா பார் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட் அந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு என்னென்னு எழுதுனிட்டு சின்ன ஒரு கோடிங் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அதை எழுதி விட்டினா 5 மார்க் கிடச்சிடும். பிளாட், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், லெஜெண்ட், ஷோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு லைன் ஆன்சர் தான். ஸோ நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சாப்டர் 16 ஃபஸ்ட்டு முடிச்சிரு. 1 to 5 ஃபஸ்ட்டு முடிச்சிரு. அதாவது 1லேருந்து 5th லெசன் வரைக்கும் 5 மார்க்ஸ் முடிச்சிரு. சாப்டர் 16 முடிச்சிரு. சாப்டர் 15, 14, 13, 10 அப் டு 11 முடி நீ முடிச்சிட்டிங்கன்னா நடுவில் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்னதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹெட்டிங் போட்டு கதை எழுதுன மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் ரெண்டு DBMS RDBMS எக்ஸல் CSV ஃபைலில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த வருஷம் கண்டிப்பாக வரப்போகுது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் புக்கின் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். நல்லா படிக்கிறியோ இல்லை படித்து தான் ஆகணும். என்னென்னா 5 பாயிண்ட் கொஸ்டின். ஹிஸ்டோகிராமு கீ ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பாராகிராஃப் 5 பாயிண்ட் எழுத மாட்டியா? அடுத்தது DBMS காம்பனன்ஸ் இது வந்து ஹெட்டிங் போட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான். டயக்ராம் ஒன்று இருக்குது, படித்தே ஆகணும். DBMS காம்பனன்ஸ் இது வந்து புக்கின் படிச்சுக்கோங்க. இப்போ 2 மார்க் 3 மார்க் வாங்க. 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ், 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ். இங்கே நான் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதலாம். இதிலே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம்
நீங்கள் வாங்க சாப்டர் 6 சாப்டர் 7 எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, அது மட்டும் வீக் ஸ்டூடெண்ட் படிச்சுக்கோ. உதாரணத்துக்கு பார்த்து பயப்பட வேண்டாம். சாப்டர் 8 எடுத்துக்க, 3 மார்க்கும் சொல்லியிருக்கேன், 2 மார்க்கும் சொல்லியிருக்கேன். சாப்டர் 8ல் என்ன இருக்குது, ஸ்லைசிங்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, ஸோ கேபிட்டலைஸ் அண்ட் ஸ்வாப் கேஸோட கமாண்டு அதை பற்றி எழுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 டீட்டெயிலே இருக்கிற ஒரு விஷயம் தான் சாப்டர் 8. அவ்வளோ ஒன்றும் கிடையாது. சாப்டர் 9 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் தான். அதே மாதிரி 3 மார்க்லேயும் 2 கொஸ்டின் தான் படிச்சிருவீங்க. சாப்டர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரில் டீட்டெயிலே ஆன்சர் இருக்கும். செட் ஆப்ரேஷனாக அங்கேயே செட்டுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலே இருக்கும். 2 மார்க்லையும் இருக்கும், 3 மார்க்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் டியூப்பிள் பற்றி படிச்சிங்கன்னா அதிலும் இருக்கும், டீட்டெயில் இருக்கும். டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். 11th லெசன் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தியரி. நீ ஓனாக எழுதி விட்டாலே போதும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதனால தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், உங்களால் படிக்க முடியும். அதே மாதிரி 14th லெசன் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் 3 பாயிண்ட் தான் இருக்கும். 15th லெசன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபெச் 1 ஃபெச் மணி கண்டிப்பாக கேட்பான், அடிக்கடி கேட்குறான். 1 3 5 2 மார்க்கு, 3 மார்க்கில் 1 2. சாப்டர் 16 ஈஸி தான், 4 2 மார்க்கு, ஒரே ஒரு 3 மார்க், 3 யூஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன். ஸோ அப்போது பாக்ஸ் போடாத தவிர வேறு எதெல்லாம் படிக்க வேணாமா, பாக்ஸ் போட்டது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்காதீங்க. நான் படிக்க முடியாதவங்களுக்கு தான் பாக்ஸ் போட்டிருக்கேன். படிக்க முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் படிங்க. இப்போ கம்பல்சரிக்கு வருவோம். கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உன் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டினையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் நீ எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் நீ எல்லாமே படித்தவங்க. அண்ட் பாயிண்ட் ஸ்டோரி மாதிரி பார்த்துடணும். இதெல்லாம் பார்த்தது பிறகு டைம் இருந்தால் எல்லா லெசன்லையும் மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெசன் கூட இல்லை, தேர்டு லெசன் கூட இல்லை, 6th லெசன்லேருந்து ஐ திங்க் 4th or 5th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் உள்ள லெசன்ஸில் சின்ன ப்ரோக்ராமோட அவுட்புட் மட்டும் மனப்பாடம் பண்ணுவீங்க. அதே கூட கேட்கலாம். ஆனால் ரேர் கேஸில் அவுட்புட் கேட்க மாட்டாங்க, உங்களோட புக்கில் இருக்க கொஸ்டினே தான் வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான கம்பல்சரி கொஸ்டின் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த சிசி கம் இது சரிங்களா, சிசி கம் இந்த 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 கொஸ்டின் ஓகேவா. அடுத்து ஏபிசி இந்த மாதிரி 2 இருக்குங்க, 2 இருக்கும், 2 லெசனில் 2 இருக்கும், அதுவும் பார்க்கணும். அண்ட் புக்கிங்கில் ஸ்டார் 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 இப்படி இருக்கும். இதுக்கான ப்ரோக்ராம் கோடிங் எழுத சொல்லுவாங்க, தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வர ப்ரோக்ராமிங் கோடிங் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, முடிஞ்சால் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து புக்கை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே போதும், கம்பல்சரி எழுதிடலாம். 1 மார்க் புக் பேக் தான். ஸோ எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஃபார்ம் வர்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே புக்கின் 1 மார்க்காக கூட க்ரியேட்டிவாக கூட கேட்கலாம். தேங்க்யூ.